ரிஷபராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கோரையை பிச்சிட்டு கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு எப்படி கோரையை பிச்சிட்டு கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுடைய பிள்ளைகளுடைய உறவு, பிள்ளைகளோட நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. பொருள் உதவியோ பண உதவியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் விடுபட்ட இந்த உற்றார் உறவினர்களோட குடும்பத்திலேருந்து ஒன்று சேருவாங்க. தூரத்தில் இருந்த உறவினர் கூட இந்த மாதம் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெண்கள் உழைச்சி ஓடா போய் ஒரு நல்ல பேர் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வரப்போகுது. உங்களை பிழைக்கவே கூடாது, உங்களை அழிக்கணும்னு நினச்சிருந்தா எதிரியும் கூட இப்போ அடங்கி போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம் தான். ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமாக இருங்க. அரசாங்க வேலையை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும். வண்டி வாங்கணும் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா? வாங்கக்கூடாது தவிச்சிட்டிங்களா? இந்த மாதம் வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. கண்ணமங்கலம் அருள் வாக்கு ஜோதிடர் சேட்டுவின் பணிவான வணக்கம். நாம் இப்பதிவில் காண இருப்பது டிசம்பர் மாத பலன். 2025ஆம் ஆண்டிற்குள் டிசம்பர் மாதத்துக்கான பலனை நாம் மேச ராசி முதல் மீன ராசி வரை என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, இந்த மாதம் எப்படி நமக்கு அமைய இருக்கிறது என்பதை வாருங்கள் விரிவாக பார்ப்போம். ரிஷபராசி நேயர்களே, நண்பர்களே, இந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, புகழ் வருமா, பணம் வருமா, உங்கள் பலாபலன்களை விரிவாக பார்ப்போம் வாருங்கள். இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு 9இல் சுக்கிரனும் 10இல் சனி பகவானும் 11இல் ராகும் இருப்பது மிகப்பெரிய யோகம். உங்களுக்கு எப்படி மிகப்பெரிய யோகம், கோடீஸ்வர யோகம் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான யோகத்தை உங்களுக்கு இந்த மாதம் கொடுக்க போகிறது. உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அடைய போகிறது. அதனால் உங்களுடைய பொருளாதாரம் முன்னேற போகிறது. வாழ்க்கை திறமை மாறப்போகிறது. உங்களுடைய ரிஷப ராசியில் உங்கள் ராசியில் குரு பகவான் அமர்ந்திருப்பது ரொம்ப மிக மிக சிறப்பு. இந்த டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு பண கஷ்டமே இல்லைங்க ஐயா. போராடிட்டு இருந்தீங்கள்ல பணத்துக்காக, அந்த போராட்டமே இல்லாமல் அமௌண்ட்டு காசு வந்துகிட்டே இருக்க போகுது. உங்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் கோரையை பிச்சிட்டு கொடுக்க போகிறாரு. உங்களுக்கு எப்படி கோரையை பிச்சிட்டு கொடுக்க போகிறாரு. நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு குடும்பத்தில் ஒற்றுமை மேலோங்கும். பிள்ளைகளுடைய உறவு, பிள்ளைகளோட நீங்கள் பேசாமல் இருந்தால் கூட நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க. வீட்டில் ஒருத்தரை பார்த்தா ஒருத்தர் ஆகாமல் இருந்த நிலைமெல்லாம் மாறும். உன்னை கண்டா அவங்களுக்கு பிடிக்கல, அவங்கள பண்ணா இவங்கள பிடிக்கலன்றதெல்லாம் மாற்றி உங்களுக்கு ஒரு குடும்ப சூழ்நிலை, அமைதியான குடும்ப சூழ்நிலையை கொடுக்க போகிறார். மனைவி உங்கள்கிட்ட பேசாமல் இருந்தாலும் சரி, மனைவி கிட்ட கணவன் பேசாமல் இருந்தாலும் சரி, மனசுக்குள்ளே ஏதாவது ஒரு ஏக்கம், ஃபீலிங் வெளியே சொல்ல முடியாதாலும் இருந்தாலும் சரி, அதுக்கெல்லாம் ஒரு நிவர்த்தி இந்த மாதம் கிடைக்க போகுது. நீங்கள் சகஜமாக பழக போகிறீங்க. கணவன் மனைவி உறவு அந்யோன்யம் மேல்வாங்க போகுது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு பாச பந்தம் கணவர்கிட்டேருந்து கிடைக்கும். அதேமாதிரி கணவருக்கும் மனைவிக்கிட்டேருந்து எதிர்பாராத லாபம் கிடைக்க போகிறது. இதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு குடும்பத்தில் ஒற்றுமையாக மேல் வாங்கி நிற்க போகுது. குடும்பத்தில் வந்து பார்த்தீங்களா ஒரு கஷ்டம்னு வந்தாக்க யாரும் உதவத்துக்கு ஆள் இல்லையான்னு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த முறை நீங்கள் எதிர்பார்க்காத உறவுகளால் உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு ஆதாயம், குடும்பத்தில் பொருள் உதவியோ பண உதவியோ கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். உற்றார் உறவினர்கள் விடுபட்ட இந்த உற்றார் உறவினர்களோட குடும்பத்திலேருந்து ஒன்று சேருவாங்க. தூரத்தில் இருந்த உறவினர் கூட இந்த மாதம் வந்து உங்களை பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. குடும்ப பெண்கள் உழைச்சி ஓடா போய் ஒரு நல்ல பேர் இல்லைன்றவங்களுக்கெல்லாம் இந்த மாதத்தில் ஒரு நல்ல பேர் புகழ் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு நல்ல பேர் உங்களுக்கு வரப்போகுது. பெண்கள் ஒரு துணி மணி வாங்கிறதுக்கு இந்த மாதம் ரொம்ப உகந்தமாக இருக்குது. புது துணி எடுப்பீங்க, உங்களுக்கு குழந்தைங்களுக்கு குற்ற எல்லாருக்கும். அதே போல் நகை வாங்க வாய்ப்பு இருக்குது.
கால் கொலுசு வாங்க வாய்ப்பு இருக்கிறது பெண்களுக்கு. நீங்கள் எங்கேயாவது காசு யாராவது கொடுத்துருந்தீங்களாக்கா அது வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய சிறு சேமிப்பு உயரும். வீண் வரையும் குறையும். சுப செலவு தான் அதிகமாக இருக்குது உங்களுக்கு. அதனால் இது சந்தோஷப்பட வேண்டிய விஷயமே. நீங்கள் இதுவரையில் எங்கே போனாலும் ஒரு வேலை ஆகலை, தோல்வி, திரும்பி நிறைய நடக்கிறது, டைம் வேஸ்ட், நேரம் வேஸ்ட்டு, நாள் வேஸ்ட்டு அப்படின்னா ஃபீல் பண்ணுற கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் தடை விலக போகுது. நீங்கள் போகிற வேலை உடனே நடக்க போகுது. எப்படி போனீங்களோ அந்த வேலை உடனே முடிச்சுட்டு வர பாருங்க, உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்க போகிறது. அந்த அளவுக்கு வந்து முன்னேற்றங்கள், முயற்சி, வெற்றி தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகள் படிப்படியாக வெற்றி பாதை நோக்கி தான் நீங்கள் செல்ல போகிறீங்க. உங்களுடைய சகோதரிகள் எல்லாம் வந்து பெண்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க. இருக்கிற இடத்துல வந்து வாஸ்து தோஷம் இருக்குமா, சேவன தோஷம் இருக்குமான்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டு இருப்பீங்க, ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. அப்படி எதுவுமே ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படி ஒரு தீய சக்தி வீட்டில் இல்லை. அதனால் வந்து நீங்கள் அது ஃபீல் பண்ண வேண்டாம். அப்படி எதாவது இருந்தாலும் தெய்வ அருளால், நீங்கள் வழிபடக்கூடிய இஷ்ட தேவதை அருளால் அந்த கெட்ட சக்தியில் விலகிவிடும். நீங்கள் ரொம்ப நாளாக போராடிட்டு இருப்பீங்க, ஒரு இடம் வாங்க முடியலையே, நேற்று வந்தவங்களாம் இடம் வாங்கிட்டாங்க, வீடு கட்டிட்டாங்க, நம்ம 20 வருஷமாக அந்த வாடகை வீட்டில் இருக்கிறோமே, ஒரு இடம் வாங்க முடியலையே, ஃபீல் பண்ணுறீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதம் ஒரு வாய்ப்பு, அதுக்குண்டான வழி உங்களுக்கு கிடைக்கும், அதுக்குண்டான ஒரு புதிய பாதை உங்களுக்கு கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் இடம் வாங்க போகிறீங்க, அக்ரிமெண்ட் போட போகிறீங்க. அக்ரிமெண்ட் போட்டாலே உங்களுக்கு அடுத்த மாதம் ரிஜிஸ்ட்ரேஷன் நீங்கள் வச்சுக்கலாம். அதுக்குண்டான வாய்ப்பு அருமையாக இருக்குது. பழைய வீடு, பழைய வண்டி, பழைய வீட்டை நீங்கள் ஆல்ட்ரேஷன் பண்ணி பெயிண்ட் அடித்து சரி பண்ணலாம். இல்லை புதிய வீடாக இருந்தாலும் ரொம்ப நாள் ஆச்சு பெயிண்ட் ஆச்சுனாக்கா அது பெயிண்ட் அடிக்கிறதுல ஒரு நல்ல வாய்ப்பு. இது வீட்டை சுத்தம் பண்ணிக்கலாம். பழைய வண்டியை ரிப்பேர் பண்ணி சர்வீஸ் பண்ணி ஓட்டுறதுக்கு நல்ல வாய்ப்பு. அது கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. உங்களுடைய பொறாமல் பொச்சிருப்பு உங்களை வாழையே விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதம் சற்று அசந்து ஓய்வு எடுப்பாங்க. உங்களுக்கு எந்த தொல்லையும் தர மாட்டாங்க. அக்கம் பக்கத்தில் கூட பேசாமல் இருந்தும் கூட உங்களை தேடி வந்து பேசுவாங்க. பிள்ளைகளால் இந்த பகையெல்லாம் விலகும். பிள்ளைகளுக்கு இருந்த அந்த பகை விலகும். உங்கள் மேலே இந்த கண் திருஷ்டி, பொறாமல் பொச்சிருப்பு இதெல்லாம் இனிமேல் அறவே உங்கள் கிட்டவே நாடாது. இந்த மாதத்தில் அவ்வளோ அற்புதமாக இருக்குது உங்களுக்கு. உங்களுடைய பிள்ளைகளுடைய மேற்படிப்பு சிறப்பாக இருக்குது. மந்தமாக இருந்த பசங்க கூட நல்லா படிப்பாங்க. காலேஜ் போகிற பசங்களோ கொஞ்சம் அக்கறை எடுங்க. நீங்கள் எங்கே போகிறாங்க, எங்கே வராங்க நோட் பண்ணுங்கள். ஃபோன் என்ன பார்க்குறாங்க, என்ன செய்கிறாங்க, என்ன பேசுகிறாங்க நோட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பசங்க வந்து கெட்ட வழியில் போகாமல் இருக்கிறத நீங்கள் தடுக்கலாம். முன்கூட்டியே பின்னாடி நீங்கள் யோசனை பண்ணுறது முன்கூட்டியே நீங்கள் தடுக்கலாம். எந்த குறையும் இல்லை. காதல் செய்வர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்குள்ள ஒரு பகை வர ஊடகங்கள், அதாவது ஒரு ஈகோ, லவ் பண்ணுறவங்களுக்குள்ள ஒரு ஈகோ வர வாய்ப்பு இருக்குது. இதனால் உங்களுக்குள்ள மனஸ்தாபம் ஏற்படும். கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையாக பழகுங்க. அப்பா அம்மா சொல்கிற மாதிரி கேட்டு நடங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் மேம்படும் ஆரோக்கியம். இதுவரை இந்த உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் மேம்படும், சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கு பிரிஞ்சவர்கள் ஒன்று சேருவார்கள். அதே மாதிரி திருமணத்துக்காக காத்திருக்கும் ஆண் பெண்ணெல்லாம் இந்த மாதத்தில் இந்த ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக பெண் அமையும், வரன் அமையும். நீங்கள் எதிர்பார்த்தார் போல் கண்டிப்பாக மாங்கல்யம் கண்டிப்பாக அமையும். ஒரு சுப நிகழ்ச்சி உங்கள் வீட்டில் நடக்க போது நீங்கள் கண்குளராக பார்க்க போகிறீங்க. உங்கள் வீட்டில் யாராவது புதிய ஒரு உறவு வர வாய்ப்பு இருக்கிறது. புதிய நட்பு வட்டாரங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. எதிர்பார்க்காத உறவினர்கள் வீட்டுக்கு வர வாய்ப்பு இருக்கிறது. அதனால் எந்த பாதிப்பும் இல்லை. உங்களுடைய நட்பு வட்டாரத்தில் அதாவது பார்ட்னர்ஷிப் சிறப்பாக இருக்குது. எந்த குறையும் இல்லை. பார்ட்னர்ஷிப்பில் கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தால் அது விலகிடும். ஏதாவது பார்ட்னர்ஷிப்பில் சொந்தமாக தொழில் செய்யணும்னு நினச்சாலும் நீங்கள் தொடங்கலாம். அதுக்குண்டான அதுக்குண்டான வேலையை ஆரம்பிக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இதுவரையும் உங்களுக்கு துரோகம் பண்ண நண்பர்கள் கூட உங்களை தேடி வந்து நல்லது தான் செய்வாங்க. உங்களை பிழைக்கவே கூடாது, உங்களை அழிக்கணும்னு நினச்சிருந்தா எதிரியும் கூட அடங்கி போயிடுவாங்க. அதனால் இதெல்லாம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதம்தான். ஃபீல் பண்ண வேண்டாம், தைரியமாக இருங்க. அரசாங்க வேலையை தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அரசு வேலை கிடைக்கும்.
வண்டி வாங்கணும் யோசனை பண்ணிட்டு இருந்தீங்களா, வாங்கக்கூடாது தவிச்சிட்டிங்களா, இந்த மாதம் வண்டி வாங்கிறதுக்கு வாய்ப்பு நல்லா இருக்குது. பைக்கில் போனவங்களும் கார் வாங்குறத யோகமாக இருக்குது. அந்த வாய்ப்பை நல்லா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு கூடிய ஒரு யோகம், ஒரு லக்ஸுரி லைஃப் அமையத்துக்கான ஒரு வாய்ப்பை இது நல்லா பயன்படுத்திக்கலாம். நீங்கள் உங்களுடைய வெளிநாட்டு வேலைக்காக யாராவது தேடிட்டு இருந்தீங்களாக்கா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய ஏதாவது உறவு மூலம் பண வரவு, நண்பர்களுடைய ஆதரவு இதெல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. தேவையில்லாத பிரச்சனையில் போய் மாட்டிக்காதீங்க, வம்பு வழக்கில் மாட்டிக்காதீங்க. ஏற்கனவே இருந்த வம்பு வழக்கெல்லாம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பேச்சுவார்த்தை மூலம் நீங்கள் முடிச்சிக்கலாம், உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு நீங்கள் ஆக்சுவலாக பேச்சிலே எல்லோரும் கவர் பண்ணிவிடுவீங்க. இருந்தாலும் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேச்சு, உங்களுடைய உங்களுக்கு சாதகமாக இருக்கிற மாதிரி பேசி உங்கள் காரியத்தை நீங்கள் சாதனை பண்ணிக்கங்க. நீங்கள் வீண் வரைய நிறையா ஆடம்பர பொருளை நிறைய வாங்குறீங்க, அதெல்லாம் தவிர்த்தாலே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தேவையில்லாத பொருளை வாங்கி வீட்டில் வச்சுக்கிறது, அது பயன்படுத்தும் போகிறதில்ல, வாங்கி ஒரு மூலையில் போட்டுருக்கீங்க. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கலாம். உங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்கள்னு பார்த்தோம்னா அந்த டிசம்பர் மாதம் உங்களுக்கு ஒரு புதிய தொழில் தொடங்கலாம். அதாவது தொழில் மூலம் நல்ல லாபம் இருக்குது. அந்த லாபத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறதில்லை, அதுக்குண்டான வழி இந்த மாதம் வகுப்பீங்க. சிறப்பாக உங்களுக்கு ஒரு பாதை வகுத்துட்டு போக ஒரு புது ஐடியாலாம் உங்களுக்கு வரும். அதெல்லாம் நீங்கள் பயன்படுத்தி சிறப்பாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுங்க. உங்கள் குலதெய்வ அருளால் வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.